ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். கரூர் கூட்ட நெரிசல் மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. தொடர்பாக ஆதவர்ஜுனா தமிழக அரசு மீது, திமுக மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததை நம்ம பார்த்தோம். தொடர்ந்து நம்முடைய வழக்கறிஞர், திமுக செய்தி தொடர்பாளர் திரு சரவணன் இணைகிறார். திரு சரவணன், இந்த வழக்கில் சிபிஐ விசாரணை அப்படின்னு சொல்லியிருக்குது, எஸ்ஐடி மானிட்டரிங் பண்ணணும்னு சொல்லியிருக்குது. தமிழக அரசுக்கு பின்னடைவு இல்லையா? இல்லை, இதுல என்ன பின்னடைவு? எஸ்ஐடி விசாரிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு கேட்கவில்லை. தமிழ்நாடு அரசு வந்து ஏற்கனவே கரூர்ல கரூர் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட் எஃப்ஐஆர் போட்டு அங்க இருக்கக்கூடியவர்கள் விசாரித்துக் கொண்டிருந்தார்கள். ஸோ இப்ப கரூர் மாறி போச்சு, அதை இது பண்ணோம். அப்பவே பின்னடைவு தானே. தமிழ்நாடு நீதிமன்றம் எப்போ எஸ்ஐடி போட்டுச்சோ அப்பவே திமுக அரசுக்கு பின்னடைவு தானே. இது என்ன இப்படி இப்ப எப்படி பின்னடைவுன்னு சொல்ல முடியும்? அதே மாதிரி இப்ப சிபிஐல விசாரணை நடத்த சொல்லியிருக்காங்க. திரு விஜய் அவர்களோ இல்ல தாவேக்காவோ இல்ல சம்மந்தமே இல்ல, அவங்களுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்றம். இது எப்படி அவர்களுக்கு வெற்றி பின்னடைவுன்னு எப்படி சொல்ல முடியும் தான் தெரியல. ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது. என்ன அப்படின்னா, கொடுத்து அங்க கூட்டிட்டு போனதுல இருந்து இன்னைக்கு வெளியில நேரேட்டிவ் செட் செய்யப்படுகிறது. குறிப்பா நாங்க அமைதியா இருந்தப்போ திமுகவினர்லாம் இதை கொண்டாடுனாங்க, எங்க தலைமுறைலாம் கேட்டாங்க. இது எல்லாமே திட்டமிட்ட ஒண்ணா இருக்குன்றார் ஆதவர்ஜுனா. இல்ல, அவரு அப்படிதாங்க சொல்லுவாரு. அவரு பாதிக்கப்பட்ட தொண்டர்கள் 41 பேர் செத்து போயிருக்காங்க, அதை பத்தி கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம பாஸ்கெட் பால் விளையாட போறேன்றாரு. அவரெல்லாம் ஒரு தலைவரா? அவர் சொல்றதை நீங்க வேற கேள்வி கேட்கறீங்க. இப்படிப்பட்ட இரக்கமற்றவர்கள், வெறும் அரசியலுக்காக உயிர்களை பகடை காயாக போட்டு உருட்டுபவர்கள் எல்லாம் அரசியல் தலைவர்களா? அதை எப்படி நம்ம அவர் சொல்றதெல்லாம் எப்படி கணக்குல எடுத்துக்க முடியும்? அதே மாதிரி புரட்சி நடக்கணும், இது நடக்கணும்னு போட்டுட்டு நான் பண்ணல, என்ன மன்னிச்சிருங்கன்றாரு. அப்புறம் அவர் ஒரு பெரிய சாதனை செய்தது போல பிரஸ் மீட் கொடுக்கிறாருன்னா ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது. இவர்களுக்கு அரசியல் தெரியவில்லையே என்று வேதனையாகவும் இருக்கிறது. அதே போல தாவேக்காவை முடக்க சதி பண்ணுச்சு, ஒரு அட்வொகேட் கூட கிடைக்க விடாம ட்ரை பண்ணாங்க அப்படின்றார் சார். அதாவது இதெல்லாம் திரு கோபால சுப்பிரமணியம் அவங்களுக்கு ஆஜரானாரு. அதே போல மூத்த வழக்கறிஞர்கள் எல்லாரும் அங்க ஆஜரானாங்க. எப்படி அவங்க எல்லாம் எப்படி ஆஜரானாங்க? எப்படி கிடைக்க முடியாம எப்படி இது பண்ண போனாங்க? தமிழ்நாடு அரசு என்ன போய் வழக்கறிஞர்கள் கிட்ட போய் நீங்க அப்பியர் ஆவாதீங்க நான் சொல்ல முடியும்? ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது. அதாவது இப்போ அவர்களுடைய பிரச்சனை என்ன? 41 குடும்பங்கள், 41 குடும்பங்களுக்கு என்ன பதில்? அதுக்கு பதில் சொல்லாம இவர்களா இமேஜினரியா ஒரு இஷ்யூவை கொண்டுட்டு இதுல நாங்க ஜெயிச்சிட்டோம், இதை எப்படி பண்ணிட்டாங்க. இவங்களை யாரும் அன்னைக்கு பிரஸ் மீட் கொடுக்காம எதுக்கு ஓடி போக சொன்னது? ஏன் எல்லாம் தலைமறைவா இருக்காங்க? எனக்கு உயிர்கள் தாங்க முக்கியம், எந்த விசாரணையும் சந்திக்க தயார், நான் போலீஸ் முன்னாடி ஆஜராகிறேன்னு சொல்ல வேண்டியதானே, ஆஜராக வேண்டியதானே. ஏன் ஓடி போனாங்க? கரூர் எல்லையில இருந்து எங்களை அனுப்பிட்டு நாங்க ஒரு 3 நாள் என்னன்னு யோசிச்சுட்டு இருந்தோம், அதுக்குள்ளே எல்லாத்தையும் நாங்க தான் அப்படின்ற மாதிரி நீதிமன்றத்துல தொடங்கி காவல்துறை வரை கட்டமைப்பு செஞ்சுட்டாங்கன்றார் சார். எல்லாரும் அதாவது கட்டமைப்பு நம்ம செய்யல, இந்த ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் ஃபார் இட்செல்ஃப் என்று சொல்வார்கள். அது மாதிரி அங்க இருக்கக்கூடிய வீடியோக்கள் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம தண்ணி பாட்டில தூக்கி போட்டு செத்து விடுறாங்க. அப்படியே பேசிக்கொண்டே போறாரு. அங்க டிஎஸ்பி சொன்னார்ல, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அப்ப ஸ்டாப் பண்ணிருக்க வேண்டியதானே, ஸ்டாப் பண்ணி அங்க பேசிருக்க வேண்டியதானே. அப்போ போலீஸார் சொல்றதை கேட்க மாட்டீங்க. அதன் பின்னர் நாங்க அவரு போக சொன்னாரு, போலீஸார் எங்களை அங்கிருந்து கிளம்ப சொன்னாங்க, கிளம்பிட்டாங்க. அப்போ உங்களுக்கு வேணும்னா போலீஸார் சொல்றதை கேட்பீங்க, வேண்டாம்னா போலீஸார் சொல்றதை கேட்க மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு சூட்டபிளா இருக்கக்கூடிய நரேட்டிவ் தானே செட் பண்றீங்க. ஒரே கேள்விதான் சார், பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினருக்கு என்ன செய்திருக்கிறது தாவாக்கா? ஒரு வீடியோ விட்டுட்டா போதுமா? 3 நிமிஷம் வீடியோ. சிஎம் சார் அந்த குடும்பத்தை பர்சனலா தத்தெடுத்துக்க போறேன் அப்படின்றார். சும்மா பேசலாம் சார். தத்தெடுத்துக்க இன்னும் 20 லட்சம், அதாவது 20 லட்ச ரூபாய் கொடுக்கல. இன்னும் அவங்க அந்த ட்வீட்டை பாத்தீங்க அப்படின்னா 20 லட்சம் ரூபாய் கொடுப்பதாக எண்ணுகிறார்களாம். இவங்க எண்ணிக்கை கொடுக்கறது, இதெல்லாம் நடக்கிற வேலையா இதெல்லாம்? அதை விட முக்கியமாக என்ன அப்படின்னா, திரு விஜய் அவர்கள் என்ன சொன்னாரு? கரூர்ல மட்டும் ஏன் இப்படின்னாரு. அப்ப நீதிமன்றத்துல போய் தைரியமா சொல்ல வேண்டியது சொன்னாங்களா தாவேக்காத? அப்ப யாரை ஏமாற்றுகிற வேலை இது? இல்ல, இப்பயும் பாருங்க, கரூர் காவல்துறை ஒரு முன்னாள் அமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. நாங்க ஆட்சிக்கு வந்தது கரூர் கிளீன் செய்யப்படும் அப்படின்றார். அதாவது இது ரொம்ப ரொம்ப அபத்தமானது. இதெல்லாம் நீதிமன்றத்துல சொல்லணும். வெளியில கான்ஸ்பிரசி தியரியா அள்ளி வீசிட்டு போயிடலாம். இவர்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டு இது இவர் காரணம் அவரு காரணம்னு சொல்லி பேசக்கூடியவர்கள் பொய் செய்தியை பரப்பக்கூடியவர்களை ஊக்குவிக்கிறது மாதிரி இருக்கு. இது தைரியம் இருந்தா
நீதிமன்றத்துல அபிடவிட் தாக்கல் செய்து இது இவருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு, இது இவரால் நடந்துச்சுன்னு சொல்லி பொய் சொல்றாங்க இல்லையா? அந்த பொய்யை நீதிமன்றத்துல சொல்லிருக்கீங்க, ஏன் அபிடவிட்ல போடல? ஆதவர்ஜுனா அபிடவிட் தானே அது. சோ அப்ப அவருக்கு தைரியம் இல்லைல்ல இது அபிடவிட்ல போடுறதுக்கு? எப்படிப்பட்ட ஒரு கோழையா இருக்காரு அவரு? அவரை வந்து அக்கௌண்டபிள் இல்ல அப்படின்னா அரசியலுக்காக ஒண்ணு, நீதிமன்றத்துக்கு ஒண்ணுன்னு சொல்லி பேச முடியுமா? இப்போ தமிழக அரசுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன நினைக்கிறீங்க? சட்ட வாய்ப்புகள் என்ன நினைக்கிறீங்க? இல்ல என்ன வாய்ப்பு? சிபிஐக்கு மாத்திட்டாங்க, சிபிஐ விசாரிக்கும். ஐயா இது மாதிரி நிறைய பார்த்தாச்சு 4 வருடத்துல. திரும்பி லாவண்யா வழக்குல இதே மாதிரி ஆச்சு. என்ன பண்ணாங்க? சொன்னா சரியான விசாரணை நடக்குதுன்னு ஒரு பாஜக ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி செய்தது, உண்மை கடைசியில வெளியில வந்துச்சே. அதே போல இப்போ பாஜகவினர் தானே சிபிஐ வேணும்னு சொல்லி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. எதுக்கு? தாவக்காவை டைரக்டா சிபிஐ வச்சு கண்ட்ரோல கொண்டு வரணும்னு சொல்லி போயிருக்காங்க. இப்போ அப்படியே தானாக போய் முதல்ல வாயில விழுந்திருக்காங்க. பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு பாப்போம். நன்றி திரு சரவணன், இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand.